வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய நியூயார்க்கில் ஷங்கர்லால் என்கிற அந்த கதையினுடைய இரண்டாவது பாகத்தை காண இருக்கின்றோம். இதற்கு முந்தைய பாகத்தினிலே ஷங்கர்லால் பமேலா என்பவருடைய அழைப்பை ஏற்று நியூயார்க் செல்லுகிறார். அங்கே அவரை கொல்ல முயற்சி நடக்கிறது என்பது போன்ற சில சம்பவங்களோடு முதல் பகுதி முடிவடைந்திருந்தது. அவர் அஸ்டோரியா ஹோட்டலில் தங்கி இருக்கிறார் என்பது போல அந்த காட்சிகள் அமைந்திருந்தது. நாம் இப்பொழுது கதையை தொடரலாம். ஷங்கர்லால் அஸ்டோரியா ஹோட்டலை அடைந்தார். அறையில் அந்த இறந்து கிடந்த பெண்ணினுடைய விகில் கண்டெடுத்த சாவியை எடுத்து பார்த்தார். சாவியின் மேல் நியூயார்க் நகர ரயில்வே ஸ்டேஷனின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு லாக்கர் எண்ணும் குறிக்கப்பட்டிருந்தது. லாக்கரின் எண் 54. தேநீரை பருகிவிட்டு படுக்கையில் படுத்து சிந்தித்து கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள், அவள் எதையோ நியூயார்க் நகர ரயில்வே ஸ்டேஷனில் லாக்கரில் மறைச்சி வச்சுருக்கா. இது அவளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவளை பேச வச்சு உண்மையை வரவழைக்கிறதுக்கு யாரோ ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, முடியல. அதுக்காக அவளை பலவந்தமாக கொன்னிருக்காங்க. அந்த டார்ச்சர் பண்ணதில் அவள் இறந்து போயிட்டா. அப்போ அந்த பிணத்தை தூக்கிட்டு வந்தவன் வழியில் நின்ன ராய்ஸ் காரோட டிக்கியில் பிணத்தை போட்டுட்டு ஓடிட்டாங்க. இந்த பொண்ணு யார், கொன்னது யார் தெரியாது. நியூயார்க் ரயில்வே ஸ்டேஷனோட லாக்கரில் என்ன இருக்குது, அதைத்தான் போய் நம்ம கண்டுபிடிக்கணும். காலையில் பமேலாவை பார்த்துட்டு அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த லாக்கரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம் என்று எண்ணிக்கொண்டே அவர் உறங்கிவிட்டார். காலையில் மணி 8. ரோல்ஸ் ராய்ஸ் கார் அவருக்கு தயாராக காத்திருந்தது. மெர்லின் நின்று கொண்டிருந்தால், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் என்று காரில் ஏறி அமர்ந்தார். முதலின் சங்கர்லாலை பார்த்தது மகிழ்ச்சி கொண்டாள். அவளுடைய மனம் அச்சத்தாலும் துன்பத்தினாலும் கண்கள் சோர்வடைந்திருந்தது. காரை கிளப்பினால் ஒரே விரைவுடன் செலுத்தி கொண்டு சென்றாள். நியூயார்க் நகரத்தினுடைய அந்த நெரிசடியில் சிக்கிக்கொண்டு வெகு தூரம் வேகமாக சென்று கொண்டிருந்தாள். பமேலாவினுடைய இல்லம் அந்த நியூயார்க் நகரினுடைய ஒரு எல்லையில் அமைந்திருந்தது. மிகப்பெரிய ஒரு மாளிகை தோட்டம், ஆரவாரமான மாளிகை. நியூயார்க்கில் இப்படிப்பட்ட ஒரு மாளிகையில் வாழ வேண்டுமானால் ஒரு மிகப்பெரும் கோடீஸ்வரியாகத்தான் பமேலா இருக்க வேண்டும். பமேலா மிக பெரும் பணக்காரி என்பதை நிரூபிக்கும் வண்ணம் அங்கே ஏராளமான 4-5 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் நின்று கொண்டிருந்தன. மற்றும் ஏகப்பட்ட ஓவியங்கள், மிக வசதிகள் நிறைந்த ஒரு மாளிகையாக அமைந்திருந்தது. பமேலா கிட்டத்தட்ட வயது 70 இருந்தாலும் மிகவும் சுறுசுறுப்பாகத்தான் இருந்தாள். கண்களில் பருமனான ஒரு கண்ணாடி, விலை மிகுந்த வைரத்தோடுகள், ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு ப்ரூச் ஒன்றை பதித்திருந்தாள். கையை நீட்டி சங்கர்லாலை வரவேற்றாள். உங்களுக்கு அஸ்டோரியா ஹோட்டல் சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கேட்டாள். எஸ் எஸ் ஃபைன் என்றார். உட்காருங்க, தேநீர் சாப்பிடுங்க, நம்ம மாடியில் போய் பேசுவோம். ஷங்கர்லால், நீங்கள் டோக்கியோவில் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பீங்க? நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்தேன் ஃபேமிலியோட. டோக்கியோவில் தங்கியிருக்கேன், பட் என்னை அங்கேயும் விட மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ள இடையில் உங்கள்கிட்ட இந்த அழைப்பு வந்துட்டேன். உங்களுக்கு நியூயார்க் பிடிச்சிருக்கா? அஃப்கோர்ஸ் பிடிச்சிருக்கு. ஆனால் இங்கே உள்ள சூழல்லாம் பார்க்குறப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இங்கே நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? நியூயார்க் சிட்டியில் நடக்கக்கூடிய அளவுக்கு கொலைகள், கொள்ளைகள், குற்றங்கள் வேறு எங்கேயும் நடக்கிற மாதிரி தெரியல. யுவர் கரெக்ட் மிஸ்டர் ஷங்கர்லால். இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க திறமையானவங்க, கெட்டிக்காரங்க. ஆனால் இங்கே இருக்கிற குற்றவாளிகள் அவங்கள விட கெட்டிக்காரங்களாக இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகளை அவங்களால பிடிக்க முடியலங்கிறதுனால தானே நீங்கள் என்ன கூப்பிட்ருக்கீங்க? என் பேர் பமேலா ஜான்சன். அவர் இப்போது உயிரோட இல்லை. நாங்கள் திருமண வாழ்க்கையில் இங்கே உள்ள அவருடைய நாகரிகம் மாதிரியெல்லாம் கண்ணாப்பண்ணான்னு சுற்றுறது, கணவர்கள் மனைவிகள் வேறு கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை.
ரொம்ப ஆத்மார்த்தமான அன்பில் இருந்தோம். ஆனாக்கா எங்களுக்கு குழந்தைங்க எதுவுமே இல்லை. அவர் ஒரு பல கோடி ரூபாயை சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செத்து போனப்போவே கிட்டத்தட்ட ஒரு 5 crores ஆஃப் டாலர்ஸ் இருந்துச்சு. இப்போது 8, 10 நட்டு எக்கச்சக்கமாக பெருகிடுச்சுது. பேங்க்கில் மட்டும் ஒரு 3 கோடி ரூபா டாலர் அங்கே இதில் இருக்குது. இவ்வளவு சொத்துக்கும் வாரிசு யாரும் இல்லை இல்லையா? ஆமாம், நான் எனக்கு பிறகு என்னுடைய சொத்துக்கள், பணம் எல்லாத்தையும் மருத்துவ விடுதிகள், அனாதை விடுதிகள் எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டேன். என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களே ரொம்ப நாணயமாக உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோடய உயில் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். ஆஹா, எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை போ? நான் சனிக்கிழமை தியேட்டரில் போய் சினிமா பார்ப்பேன். போன வாரம் போயிட்டு வந்தப்போ ஒரு கருப்பு பூனை வந்து என்னுடைய ரூமில் வந்து கத்திக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு சயாமிய பூனை. அதை பார்க்கவே எனக்கு அச்சமாக இருந்துச்சு. கத்திக்கிட்டே என்கிட்ட வந்துச்சுது. ஒரு பேப்பர் மாதிரி ஒன்றை வந்து என்கிட்ட காலில் வச்சுருந்ததை வச்சுட்டு ஜன்னல் வழியாக போயிடுச்சுது. நான் அந்த லெட்டரை எடுத்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். அந்த கடிதத்தில், பமேலா, வசதியாக இருக்கிறப்போ வயசானவங்களாக இருந்தால் கூட அவங்க சாக விரும்புகிறதில்ல. இது எனக்கு தெரியும். நீ உயிரோடு வாழணும்னு பிரியப்பட்டீன்னா நான் ஒரு ஆள் அனுப்புவேன். $1 கோடி பணத்தை ஒரு பெட்டியில் போட்டு கொடுத்து அனுப்பு. நான் அனுப்புகிற மனிதன் சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு வருவான். நெக்ஸ்ட் சாட்டர்டே கம்ப்ளீட்டாக கேஷ் $100 நோட்டாக இருக்கணும். இப்படிக்கு பூனை அப்படின்னு எழுதிருந்துச்சுது. அது உண்மைன்னு நீங்கள் நம்புறீங்களா? நானும் ஒரு டவுட் இருந்துச்சுது. ஆனாலும் எனக்கு அந்த பயம் கூடிக்கிட்டே போணுச்சுது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு கேட்டேன், பூனை அப்படிங்கிற பேரில் யாராவது கொள்ளையடிக்கிறவங்களோ கொலைகாரங்களோ யாரும் இருக்காங்களான்னு கேட்குறப்போ, எஸ், ஆமாம், அது மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. சில பேரை மிரட்டி பணம் பறிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது அப்படி எதுவும் மிரட்டல் வந்துச்சான்னு கேட்டாங்க. நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். போலீஸ்காரங்களால் அந்த பூனை மனிதனை இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவன் எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருந்தால் கூட அவன் மிரட்டி அவங்கள வந்து கொன்னுடுறான் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு உள்ள தகவல். ஓ, இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா? ஆமாம், இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு அந்த ஆள் வருவான் இல்லையா? பை த வே, $1 கோடி பணத்தை நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்துட்டிங்களா? இல்லை. நீங்கள் வரலன்னு தானே இருந்தால் தானே நான் பணத்தை எடுக்கணும். $1 கோடி நான் பேங்க்லேருந்து எடுத்தால் எதுக்கு எடுக்கிறீங்க என்னான்னு பேங்க்கில் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் எடுக்கவே இல்லை. டோன்ட் வரி. இன்றைக்கி நைட்டு அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுப்போம். அப்போ நானும் உங்கள் கூட இருக்கேன். இஸ் இட்? உண்மையாவா? ஆமாம். ஆனால் அந்த பணத்துக்கு பதிலாக உள்ளே வந்து தினசரி பத்திரிகைகளை வெட்டி வச்சு டூப்ளிகேட்டாக வச்சு கொடுக்க போகிறோம். எல்லாமே மேலேயும் கீழேயும் மாத்திரம் நோட்டு இருக்கணும். க்ளீனாக நோட்டு கட்டு மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க. என்னுடைய ஒர்க்கர்ஸுக்கு தெரியலாமா? நோ. மேர்லின் ஒரு ஆளை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேணாம். எந்த விஷயமும் தெரிய வேணாம். ரைட்? அரேஞ்ச் இட் ப்ளீஸ். பை த வே, நீங்கள் இதுக்காக பயந்துக்கிட்டு எங்கேயும் வெளியில் போகாமல் இருக்கலாம். இன்றைக்கி யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க? சினிமாவுக்கு போவீங்க இல்லையா? போயிட்டு வாங்க. எத்தனை மணிக்கு வருவீங்க? 10 மணிக்கு வருவீங்க. 11 மணிக்கு நம்ம மீட் பண்ணுவோம். சரியாக நான் இங்கே 10 மணிக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். ரைட்? நான் உங்களை ஹோட்டலில் விட சொல்லவா? நோ, வேண்டாம். எனக்கு ஒரு கார் மட்டும், உங்களுடைய கார் எடுத்துக்கிறேன். ஒரு முஷ்டாங் காராக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். நான் அந்த ஒரு காரை எடுத்துகிட்டு போகிறேன். நியூயார்க்கில் இப்பொழுது வேறொரு இடத்தில் ஆல்பர்ட்டின் கார் விரைந்து போய்கொண்டிருந்தது. அவன் மனம் சிந்தனையில் வாழ்ந்திருந்தது. அவனே காரை ஓட்டிக்கொண்டு செல்கிறான். ஒரு கட்டடத்தின் முன் வந்து நின்றது. இறங்கி அவன் உள்ளே சென்றான். மாடியில் பூனை என்கிற பெயரில் உள்ளவன் வாழ்ந்து வந்தான். ஆல்பர்ட் பூனையின் இருப்பிடத்தை அடைந்து மணியை அடித்தான். ஜாக்சன் இருக்காரா? அதாவது பூனையினுடைய உண்மையான பெயர் ஜாக்சன். இருக்கார், உள்ளவாங்க. சுருட்டு பிடித்து கொண்டு அங்கே இருந்தான் ஜாக்சன். 6 அடி உயரம் இருந்தான். கொஞ்சம் கருப்பு. அவனுடைய தலைமயிர் கொஞ்சம் சுருண்டு இருந்தது. அவனுடைய கண்கள் இயல்பாகவே நன்கு சிவந்திருந்தன. சிடான். சங்கர்லால்
தப்பிச்சிட்டார். ரைட்? அந்தோணி தப்பு பண்ணிட்டான் இல்லையா? ஆமாம். ஆனால் அது முழுக்க முழுக்க ஆண்டனியுடைய தப்புன்னு சொல்ல முடியாது. சங்கர்லாலை கொல்ல வேண்டிய இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அதனால் கார்லாம் திருப்பி விட்டாங்க. ஆஹா, ஆண்டனி இப்போ எப்படி இருக்கான்? உடம்புல கொஞ்சம் அடிபட்டிருக்கு. சீக்ரெட்டாக ஒரு நர்சிங் ஹோமில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் வெளியில் வரத்துக்கு ஒரு 1 வீக் ஆகும். ஆண்டனிக்கு கொடுத்த பணம் வீணாயிடுச்சு இல்லையா? ஆல்பர்ட் பதில் எதுவும் கூறவில்லை. டூ ஒன் திங், ஆண்டனியை க்ளோஸ் பண்ணிடு. ஓகே, அவனுக்கு கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வரணும். ஆல்பர்ட் தலையை ஆட்டினான். சங்கர்லால் தப்பிச்சிட்டாரு. அதனால் அந்த கிழவி பணம் கொடுப்பாளாங்கிறது ஒரு டவுட்டு. எனிஹவ் 11 மணிக்கெல்லாம் நம்ம ஒரு ஆளை அனுப்புகிறோம். அவள் கொடுக்குற பெட்டியை நேராக அவங்க என்கிட்ட கொண்டு வரணும். அந்த பெட்டியை கொடுக்கலன்னா அந்த தூதுவன் வந்தோடனே பமீலாவை காலி பண்ணிடணும். அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. முயன்றாக்கா முடியாது எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது முயன்றால் முடியாதது. சங்கர்லால் நியூயார்க்கில் இருக்காருங்கிறதுனால நீ பயப்படுறான்னு நினைக்கிறேன். உன்னால் அவளை கொல்ல முடியுமா முடியாதா? முடியலன்னு சொல்லிடு. அதுக்கு நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிடுவேன். ஆல்பர்ட் தயங்கினான். முடியுமா முடியாதா? முடியும் என்றான் ஆல்பர்ட். வெரி குட். பமீலாவை கொண்டுட்டோம்னாக்கா சங்கர்லால் மறந்து கூட அதுக்கப்புறம் பமேலாவை பூனைகிட்டேருந்து காப்பாற்ற முடியலங்கிற செய்தி பரவிடும். அதுக்கப்புறம் எந்த பணக்காரனை நான் கூப்பிட்டு மிரட்டினா கூட பணத்தை உடனே கொடுத்துருவான். புரியுதா? எஸ், ஓகே, நீ போகலாம். ஆல்பர்ட் புறப்பட்டான். அவன் சென்றதும் பமீலா பணம் கொடுப்பாங்கிறது நிச்சயம் கிடையாது அப்படின்னு ஆல்பர்ட் நம்பினான்னா அவன் ஒரு முட்டாள். சங்கர்லாலை கொண்டு இருந்தால் அவள் பணத்தை நேரம் கண்டிப்பாக கொடுத்துருப்பா. இப்போ அவள் பணம் கொடுக்கணும்னு நினச்சா கூட சங்கர்லாலை அதை கொடுக்க விட மாட்டார். எப்படி இருந்தாலும் பமீலாவை காலி பண்ணிட வேண்டியதுதான். அவள் செத்ததுக்கப்புறம் சங்கர்லாலையும் காலி பண்ணிடணும். வேறொரு இடத்தில் நியூயார்க் நகரினுடைய போலீஸ் இலாக்கா அங்கே தனி அறையிலே தலைமை தலைவர் போலீஸ் தலைவர் திரு வில்லியம்ஸ் உட்கார்ந்திருந்தார். சிகரெட்டை ஊதிக்கொண்டிருந்தார். 2-3 நாட்களாக நடக்கின்ற கொலைகள் அவரை கிட்டத்தட்ட உலுக்கிவிட்டது என்று தான் கூற வேண்டும். முதல்ல ஜங்கிள் ஜானுடைய பாடி கடல்லேருந்து கிடச்சிது. ஜங்கிள் ஜானை கொல்றதுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அவன் ஜெயிலில் இருந்தப்பவே பல பேரை கொலை பண்ணவன். கொஞ்சம் யாராவது தப்பு பண்ணால் கூட அவன் அவங்கள கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டுடுவான். கொலை செய்கிறதுங்கிறது அவனுக்கு ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி. துப்பாக்கி சுடுறதில் வல்லவன். கொலை செய்கிறதுக்கு என்னென்ன ரூட்ஸ் இருக்கோ அவ்வளவும் தெரிஞ்சவன். அப்பேற்பட்ட வல்லவனுக்கு வல்லவனா அவனையே கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அவனை கொலை செஞ்சவன் அவனை விட ஒரு டேலண்ட்டு கூட உள்ளவனாக தான் இருக்கும். அவன் கொலை செய்யப்பட்ட வரைக்கும் நல்லது தான். பட் இதெல்லாம் பார்க்குறப்போ நியூயார்க் சிட்டியில் ஏதோ ஒரு பெரிய புயல் அடிக்க போகுது. என்ன செய்யலாம்? அதை போலீஸ்காரங்க அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படி இருந்தாலும் அவனை பிடிக்கணும். பாடியை எடுக்க போனப்போ அங்கே 2 பேர் போலீஸ்காரங்களை பார்த்துட்டு ஓடிருக்காங்க. அவங்களையும் இது வரைக்கும் பிடிக்கலை. அந்த செய்தியும் வெளியில் வர வேண்டான்னு தான் நம்ம சீக்கிரட்டாக மறைச்சி வச்சுருக்கோம். மறுநாள் பார்த்தா ஒரு பொண்ணு ஒருத்தையும் கொலை பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ஷேர்லின்னு பேர் தெரியுது. மிகப்பெரிய அழகி, 25 வயசு, மலிவான கிளப்லலாம் நேக்கட் டான்ஸ் ஆடிட்டு வந்தவ. போலீஸ் இந்த இடத்துலலாம் பல இடத்துல போய் ரைடு போனப்போ சிக்கியிருக்கா. கொஞ்ச நாளில் பிக் பாக்கெட்டாக மாதிரி இருக்கா. நிறையா பேரை லிஃப்ட் கொடுத்து போகிற மாதிரி அவங்கள மயக்கி கொண்டுடுறது, அப்புறம் அவங்கள மிரட்டுறது, கொல்றது அப்படிங்கிற மாதிரி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கிற மாதிரி கேரக்டர் உள்ளவ தான் அவள். இந்த ஷேர்லியோட கொலைக்கும் ஜங்கிள் ஜானுடைய கொலைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அதனால தான் எந்த நியூஸும் பேப்பரில் வராமல் அவர் அமுக்கி வச்சிட்டாரு. சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருந்தவர் பெல் அடித்தார். சாண்டானா இருந்தவனை அவனை இங்கே பார்க்க சொல்லு எனக்கு. சாண்டானா, இந்த 2 கொலைக்கும் இதில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
நீ என்ன நினைக்கிற? நீ தானே அந்த 2 கேஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க? எஸ் சார். 2 கேஸ் சம்மந்தமாக எந்த டீட்டெயில்ஸும் வெளியில் போகக்கூடாது. ஓகே. அந்த இடத்துல வந்து ஷேர்லி இறந்து கிடந்த இடத்துல ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று வந்துட்டு போன மாதிரி ஒரு ஐரன் ஷீட் கிடச்சிருக்கு. அதுக்கு அது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இல்லை சார். வேறு ஏதாவது செய்திகள் ஸ்பெஷலாக இருக்கா? சார், ஷங்கர்லால் நியூயார்க் வந்திருக்கிறாரு. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல என்றான் சண்டானா. வாட்? அப்படியா? எங்கே தங்கியிருக்கார்? அஸ்டோரியா ஹோட்டலில். ஆஹா. நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியாமல் அவர் எந்த கேஸ்லையும் ஈடுபட முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சண்டானா இப்பொழுது விடைபெற்று சென்றான். அப்பொழுது மதியம் 2 மணி ஆகிறது. நியூயார்க் நகரத்திலே ஒரு மருத்துவ விடுதியில் படுத்து கிடந்தான் ஆண்டனி. இதற்கிடையில் வில்லியம்ஸினுடைய ஆஃபீஸுக்கு ஷங்கர்லால் வருகிறார். 2 சார்ஜென்ட்டுகள் வழிகாட்டி அழைத்து வருகிறார்கள். வில்லியம்ஸ் புகைப்பிடித்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் வரவேற்று அமர வைக்கிறார். வணக்கம் ஷங்கர்லால், எப்போ வந்தீங்க? நீங்கள் வந்தது எனக்கு தெரியலையே. நான் வந்தது தெரியாமையா நான் பார்க்கணுன்னு சொல்லி சார்ஜன்ஸை அனுப்பிச்சி வச்சிங்க? இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த கொலையை பற்றி எனக்கு செய்தி வந்துச்சுது. இங்கே என்ன குற்றம் நடந்தாலும் எனக்கு வயர்லெஸில் செய்தி வந்துடும். யாரோ ஒருத்தன் சுட்டு கொண்டுட்டாங்கங்கிற செய்தி வந்துச்சுது. அந்த இடத்துல நீங்களும் இருந்தீங்கிற தகவல் கிடச்சிது. அப்போ தான் எனக்கு நீங்கள் வந்திருக்க தெரியும். ரயில்வே ஸ்டேஷனில் இறந்து போன மனுஷனுடைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவனை பற்றி இப்போ டீட்டெயில்ஸ் எடுத்துடலாம். நீங்கள் புறப்படங்காட்டியுமே நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் வர்றப்போ கையில் ஒரு பாக்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. அது என்னென்னா தெரிஞ்சுக்கலாமா? வர்ற வழியில் ஒரு சாவி கிடச்சிது. ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு லாக்கருடைய சாவி. அதில் என்ன இருக்குதுங்கிறதுக்காக பார்க்க போனேன். அங்கே போய் பார்க்குறப்போ அந்த பெட்டி கிடச்சிது. நான் அதை திறந்து கூட பார்க்கல. திறக்கட்டுமா? ப்ளீஸ் ஓப்பன் இட் என்றார் வில்லியம்ஸ். சங்கர்லால் பெட்டியை திறந்தார். உள்ளே கற்றை கற்றையாக டாலர் நோட்டுகள். ஷங்கர்லால் வந்தோன்னே மிகப்பெரிய தொகையை நீங்கள் கைப்பற்றியிருக்கீங்க. கொஞ்சம் இருங்க பார்க்கலாம் என்று அதை தோராயமாக எண்ணி பார்த்தபோது ஒரு $20,000 இருக்குது போல இருக்குது. பெட்டியை அவர் சங்கரால் பக்கம் தள்ளினார். சங்கரால் பெட்டியை மூடினார். தேநீர் வந்தது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த பெட்டியில் பணம் இருக்குங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியாது. சாவியை கண்டெடுத்தோன்னே பக்கத்தாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லேயோ எங்கேயாவது ஒப்படைக்கணும். அதை விட்டுட்டு ஏன் போய் நீங்கள் லாக்கரை திறந்து பார்த்தீங்க? பொதுவாக சாவியை தொலைச்சிட்டவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி விவரம் தெரிஞ்சால் உடையப்பட்டவங்கள்ட்ட சாவியை கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் லாக்கரை திறந்து பார்த்துருக்கீங்க. அந்த இடத்துல தான் உங்களை யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க. உங்களை சுட்டவனை இன்னொருத்த சுட்டுட்டு ஓடிட்டான். உங்களை சுட்டவனும் ஒரு பெட்டியை வச்சுருந்ததாக தெரியுது. அந்த பெட்டியில் என்ன இருந்துச்சு? எனக்கு எப்படி தெரியும்? லாக்கர் சாவி கிடச்சோன்னே ஸ்டேஷனுக்கு போய் திறந்து பார்க்குறதுக்கு போனதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. வாய், இந்த சாவி தெருவில் கிடைக்கல. ஒரு அழகான பெண் இந்த சாவியை தன்னுடைய விக்கில் மறைச்சி வச்சுருந்தா. யார் அது? அவன் உயிரோடு இல்லையே. அவள் பேர் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று கூறிவிட்டு ஷங்கர்லால் ஆஸ்டோரியா ஹோட்டலில் இறங்கியதிலிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஒரு பெண் பிணத்தை கண்டது வரை எல்லா விவரங்களையும் விவரமாக சொன்னார். வில்லியம்ஸ் வியந்தார். நியூயார்க் சிட்டியை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மை வெளியில் தெரிஞ்சால் பத்திரிக்கைக்காரங்க சும்மா விட மாட்டாங்க. உடனே நீங்கள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி சூழல் அதுக்கு இடம் கொடுக்கல. அந்த பமிலாங்கிற அந்த கோடீஸ்வரி ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்காங்க. அவங்க கேஸ் விஷயமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். பமிலாவுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஒரு பிடம் கிடந்துச்சுங்கிற செய்தி பமிலாவுக்கு போணுச்சுன்னா அவங்க ரொம்ப ஷாக்லே செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் எல்லாத்தையும் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். இந்த விவரம் அவளுக்கு எந்த காரணத்தை மட்டும் தெரியக்கூடாது. ரைட்? பமிலாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? சாரி, இப்போதைக்கு நான் எதுவும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். உங்களுக்கு போலீஸோட ஹெல்ப் வேணுமா? நோ. எனக்கு தேவைப்பட்டால் நிச்சயமாக நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எதை பற்றி கேட்குறீங்க? இல்லை, உங்களை கொல்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் ட்ரை பண்ணியிருக்கான். மறுபடியும் அவன் பின்னாடி வரலாம். உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நோ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப்.
ஷேர்லி கொலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதான் சொன்னேனே, அவள் பேர் கூட எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ ஷேர்லின்னு சொன்னோன்னே தான் எனக்கு விவரமே தெரியுது. அப்பொழுது ஒரு தொலைபேசி வந்தது. அவர் அதனை எடுத்து பேசிவிட்டு, ஷங்கர்லால், ரயில்வே ஸ்டேஷனில் சுடப்பட்டவனோட பேர் ஆண்டனி. அவனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நோ, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டனியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத சொல்லுங்க என்றார் ஷங்கர்லால். ஆண்டனிங்கிறவன் ஒரு பெரிய கொடூரமான கொலைகாரன், கூலிக்கு கொலை செய்யக்கூடியவன். இதுவரைக்கும் அவன் போலீஸில் அகப்படலை. ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் அவனை பற்றி எதுவுமே கிடைக்கல. ஆஹாஹா, ஓகே, நான் வர்றேன் மிஸ்டர் வில்லியம்ஸ். இந்த கேஸை பற்றி நியூஸ் பத்திரிகையில் கொடுக்குறதா இருந்தாக்கா ஒன்றும் குற்றம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் கொலையை பற்றி நீங்கள் செய்தி கொடுக்கலன்னா கூட பத்திரிகையில் செய்தி கண்டிப்பாக வரும் இல்லையா? ஆமாம். பட் பமீலாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரில் பாடி கிடந்த விவரத்தை மட்டும் தயவு பண்ணி பேப்பர்ஸுக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் மற்ற எந்த செய்தி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பணப்பெட்டியை நீங்களே வச்சுக்கோங்க, அப்புறம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சங்கர்லால் எழுந்தார், விடைபெற்று கிளம்பினார். இப்பொழுது வில்லியம்ஸ் தன்னுடைய உதவியாளரை அழைத்து, சார்ஜென்ட் சண்டனாவை இமிடியட்டாக இங்கே அனுப்பு என்றார். பத்திரிகையில் இந்த தகவல்கள் ஓரளவுக்கு வெளிவர ஆரம்பித்ததும் சங்கர்லாலை பேட்டி எடுக்க நிறைய பேர் அங்கு ஹோட்டலுக்கு வந்து விட்டார்கள். யாரையும் சந்திக்க விரும்பாமல் தேநீரை அருந்தி கொண்டிருந்தார் சங்கர்லால். உண்மையை சொல்லப்போனால் நியூயார்க்கில் போலீஸ் தலைமை தலைவர் வில்லியம்ஸ் சங்கர்லாலை கூட கைது செய்திருக்கலாம். தெருவில் கிடந்த சாவியை எடுத்து லாக்கரில் இருந்த பணத்தை திருட முயன்றார் என்று கூட குற்றம் சாட்டி கைது செய்ய முடியும். ஆனாலும் சங்கர்லால் அந்த உலகத்தில் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் போகலாம், எந்த நிலையிலும் ஒருவருடைய அனுமதியும் இன்றி எதை பற்றி வேண்டுமானாலும் துப்பறியலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுமதியை அகில உலக துப்பறியும் நிபுணர் சபை அவருக்கு வழங்கியிருந்தது. இதனால்தான் அவரை வில்லியம்ஸால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. என்றாலும் அவர் மறைமுகமாக குற்றம் சாட்டினார். அவர் தன்னிடம் முழு விவரங்களையும் கொடுக்கவில்லை என்பதை சங்கர்லாலும் அறிந்திருந்தார். தன்னை அவர் கண்காணிக்க ஏற்பாடு செய்வார் என்பதையும் சங்கர்லால் ஓரளவுக்கு ஊகித்தார். இப்பொழுது தன்னை கண்காணித்து கொண்டிருக்கும் போலீஸ் உளவு பிரிவு ஆண்டனி சுட்டுவிட்டு அவன் கையில் இருந்த பெட்டியை தூக்கிச் சென்ற அந்த மனிதனை மட்டும் ஏன் விட்டுவிட்டது என்று அவர் யோசித்து கொண்டிருந்தார். மணியை பார்த்தபொழுது 5 ஆகிவிட்டது. டக்கென தன்னை தயார்படுத்தி கொண்டு வெளியில் கிளம்பினார். அப்பொழுதும் அவருடைய யோசனை, எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு பூனையோட ஆள் பமீலாவை பார்க்க வருவான். பமீலா கொடுக்குற பெட்டியை எடுத்துகிட்டு போகிறப்போ அதில் பணம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே பமீலாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படி அவன் பமீலாவை கொல்லாட்டினா அடுத்தாப்புல அவன் யாருக்கிட்டேயும் பணம் வாங்க முடியாது என்று யோசித்து கொண்டிருந்த பொழுதே காரை ஒரு இடத்தில் நிறுத்தினார். பமீலா சங்கர்லால் இங்கே வந்திருக்கிறதுனால பணம் கொடுக்க மாட்டாங்கிறத அவனும் யூகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொலைகாரனும். அப்போது சங்கர்லாலை வரவழைச்சதுனால இவ கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சால் நிச்சயமாக அவளை கொல்றதுக்கு அவன் தயாராகிருப்பான் என்று யோசித்தார். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மெர்லினை தொலைபேசியில் அழைத்தார். பமீலா, ஹவையோ, பக்கத்தில் யாரும் இருக்காங்களா? ரைட். பமீலா இப்போ என்ன பண்ணுறாங்க? சினிமாவுக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க. ஆஹா, சரி, ரைட்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிச்சுவேஷன் இஸ் வெரி வர்ஸ்ட் நவ். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அட் எனி டைம் உங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கும் என்று கூறினார். பமீலா என்ன படத்துக்கு போகிறா? சார், ஈராஸ் அப்படிங்கிற திரையரங்கத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் எப்பயும் அவங்க போவாங்க. ஆஹாஹா, சரி, ரைட், ஒன்றும் பயப்பட வேணாம், டோன்ட் வரி, நீ கிளம்பி போ. காரில் ஏசியை போட்டு கண்ணாடியை மூடி வச்சுக்கோங்க. ரைட். அவள் ஏர் கண்டிஷன் வேணான்னு சொல்லுவாள். ஓகே, பட் உன்னோட காரை வேறு ஏதாவது ஒரு கார் ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. ரைட் என்று கூறிவிட்டு அவர் ஃபோனை வைத்து விட்டார். ஆல்பர்ட் ஹிட்ச்காக்கின் கொலை என்கிற மர்மக்கதை திரைப்படம் அந்த தியேட்டரில் ஓடிக்கொண்டிருப்பதை கண்டுபிடித்தார். ஹிட்ச்காக்கின் படத்தை சங்கர்லாலும் பார்க்க விரும்பினார். ஆகவே ஈராஸ் திரைப்பட அரங்குக்கு அவரும் புறப்பட்டார். ஆல்பர்ட் ஜாக்சனின் வீட்டின் முன் நின்று கொண்டு மணியடிக்கும் பொத்தானை அமுக்கினான். நிகுரோப்பின் கதவை திறந்தால் ஜாக்சனிடம் சொல்லப்போனாள். ஜாக்சன் இப்பொழுது வந்தான். சார், ஆண்டனி நர்சிங் ஹோம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். அவன் பணத்தெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் லாக்கரில் வச்சுருந்துருக்கான். அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ராபர்ட்ஸ்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தேன்.
ராபர்ட்ஸ் ஆண்டனியை கொன்னுட்டு பணப்பெட்டி எடுத்துட்டு வந்துட்டான். ஆனாக்கா அதே ரயில்வே ஸ்டேஷனில் அதே இடத்துல ஷங்கர்லால் இருந்திருக்கார். அவரை ஆண்டனி சுட ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்குள்ளே ராபர்ட்ஸ் ஆண்டனியை கொண்டுட்டான். அதான் பேப்பரில் செய்தி வந்துருச்சுதே. ஷங்கர்லால் அங்கே எங்கே வந்தார்? அவர் ஒரு லாக்கரை திறக்க வந்திருக்காரு. அவர் திறக்க வந்தது நிச்சயமாக ஆண்டனியோடைய லாக்கரை கிடையாது. வேறு ஏதோ ஒரு லாக்கரை திறக்கிறதுக்கு அவர் வந்திருக்காரு. அதுதான் எனக்கு புரியல. நான் சொல்கிறேன் கேளு என்ன நடந்துச்சுன்னு. ஷேர்லி நம்ம கூட்டத்தில் ஒருத்தியாக இருந்தா இல்லையா? லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பணக்காரரை பூனையை அனுப்பி நான் தான் மிரட்டி $20,000 பணத்தை பெட்டியில் போட்டு அனுப்பி அந்த ஆள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அப்படி தவறுனா அன்னைக்கே தீர்த்துருவேன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்க ஷேர்லி அனுப்பிச்சிருந்தேன். சொன்ன மாதிரி அந்த $20,000 போய் அவள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கா. ஆனால் அவள் இங்கே அந்த பணத்தை எங்கிட்ட கொடுக்காம லண்டனுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டா, அந்த கேஷ் பாக்ஸ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு போய் சொல்லியிருக்கா. அவளுக்கு நம்ம கூட்டத்தில் வேலை பார்க்குறதுல அவ்வளோ இஷ்டம் இல்லை போல இருக்குது. அதனால் அவளை கண்டுபிடிச்சி சித்திரவதை பண்ணப்போ செத்துட்டா. நம்ம கூட்டத்தில் உள்ளவனுங்க என்ன பண்ணால் பயந்து போய் பாடி எங்கே போடுறதுன்னு கிளம்பி போய்கிட்டு இருந்தப்போ பமிலாவுடைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் நின்றுக்கிட்டு இருந்தோடனே அந்த டிக்கி திறந்துருக்கு, அதுக்குள்ளே போட்டு ஓடிட்டானுங்க. அந்த கார் டிரைவர் மேர்லின் என்ன பண்ணியிருக்கா, ஷங்கர்லாலை கூப்பிட்டு விவரத்தை சொல்லியிருக்கா. காருக்குள்ளே பிணம் இருந்ததை பார்த்த ஷங்கர்லால் அந்த விக்குக்குள்ளேருந்து உள்ள சாவியை பார்த்துட்டு எடுத்து, அதுதான் லாக்கரோட சாவியாக இருக்கும்னு அவர் எடுத்து வச்சுருக்கார். அவர் தான் அந்த லாக்கரை திறக்க அங்கே போயிருக்கார் என்று அவன் கூறினான். இந்த விவரங்கள் நிறைய விஷயங்கள் சரியானபடி பேப்பரில் வரலை. அதே மாதிரி ஜங்கிள் ஜான் இறந்ததை பற்றி உள்ள விவரங்களும் பேப்பரில் வரவே இல்லை. எல்லாமே சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, போலீஸ்காரனும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ரைட்? இந்த மாதிரி சிச்சுவேஷன் வெரி பேட். ஐ டோன்ட் லைக் இட். பமிலாவை பற்றி எனக்கு தெரியும். கிழவின்னு சொன்னால் கூட அவள் பயங்கரமான சூழ்ச்சிக்காரி. நிச்சயமாக அவள் கேஷை ரெடி பண்ணல. நான் பேங்க்கில் விசாரித்து பார்க்குறப்போ அவள் கேஷ் எதுவும் எடுக்கலைன்னு தெரிஞ்சு போச்சு. அவள் கேஷை வாங்கியிருந்தான்னா நம்ம பயந்துட்டு கொடுக்க போகிறான்னு அர்த்தம். வாங்கலைன்னு சொன்னால் சங்கர்லால் இருக்கிறதுனால வேறு ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு அர்த்தமாகுது. அவங்க 2 பேரும் இப்போ வேறு ஏதோ பிளான் பண்ணுறதாக நான் சந்தேகப்படுறேன். நான் என்ன நினைக்கிறேன், இன்றைக்கி ராத்திரி பணம் வாங்கிறதுக்கு ஒன்று அனுப்பலான்னு நான் நினைக்கிறேன். நீ போய் அந்த பாக்ஸை வாங்கினன்னா நிச்சயமாக அதில் பணம் இருக்க சான்ஸ் கிடையாது. அப்போ நாம் சில சேஞ்சஸ் பண்ணணும். அதாவது உன்னுடைய உயிரை பணயம் வச்சு தான் நீ இதில் இறங்க போகிற. அவகிட்ட வாங்குகிற அந்த பணத்தை அப்படியே நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன். ஓகே, தட் இஸ் ஃபார் யூ ஒன்லி நவ். அதாவது பமீலா ஒவ்வொரு சாட்டர்டே சினிமா பார்க்க போவா. இன்றைக்கும் நிச்சயமாக போவா. நீ அவளை ஃபாலோ பண்ணணும். அப்பொழுது வந்த ஃபோனை அட்டன் செய்துவிட்டு, எஸ், நியூஸ் இஸ் கரெக்ட், அவள் சினிமா தியேட்டருக்கு போயிட்டா. நீ என்ன பண்ணுற, நீயும் அங்கே போகிற. கரெக்டாக படம் 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். திரும்ப வர்றப்ப எப்படியாவது நீ அவளை தீர்த்து கட்டிடணும். ரைட்? அந்த கார் அவளோட கார் ஏர் கண்டிஷன் பண்ண காரு. கண்ணாடியை இறக்கி விடாமல் இருந்தாக்கா அவளை சுடுறது கஷ்டம். அதனால் முன்னையும் பின்னையும் கார்லாம் வரும். அப்போ எப்படி இருந்தாலும் அவளை கொண்டாகணும். நான் இப்போ உன்கிட்ட வெடிகுண்டு தர்றேன். அந்த வெடிகுண்டை கவனமாக வச்சுக்கோ. அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிற, சைடில் போயிட்டுருக்கிற எந்த இடத்துல உனக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ 2 வெடிகுண்டு நான் உன்கிட்ட தர்றேன். இது பிளாஸ்டிக் வெடிகுண்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இல்லை அந்த ஒரு திரி ஒன்று தொங்கிட்டு இருக்கு இல்லையா, அதை அவளை நோக்கி வீச போகிறப்போ கடிச்சிட்டு அந்த கார் மேலே வீசிடு. அடுத்த செகண்ட் வெடிச்சதுனாக்கா அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படியே தூள் தூளாகிடும். சார், அந்த ஓட்டுற டிரைவரும் செத்துருவாளே. இட்ஸ் ஓகே, நாட் அ பிக் இஷ்யூ. ரெட்டை கொலை, காலி பண்ணு, டோன்ட் வரி என்று கூறினான். ஆல்பர்ட் போகும் பொழுதே யோசித்தான். ஷங்கர்லாலை கொலை செய்வதற்கு எடுத்த முயற்சிகள் அத்தனையும் தவறாகி போய் கொண்டே இருக்கிறதே என்று யோசித்தான். எனக்கு காசு நிறைய வேணுங்கிறதுனால தான் பூனைக்கிட்ட மாட்டினேன். ஆனால் இப்போ இவன் கொடுத்துருக்கிற வேலையில் நமக்கு ரொம்ப ஆபத்தாக போயிடும் போல இருக்கே என்று அவனுடைய மனம் சற்றே யோசித்தது. இப்படி சிந்தனை செய்து கொண்டே
அந்த பணப்பெட்டியை தன்னுடைய அறையில் வைத்து பூட்டிவிட்டு மறுபடியும் இங்கிருந்து கிளம்பினான். இப்பொழுது ஆல்பர்ட்டும் அந்த திறந்தவெளி திரையரங்கில், ஈராஸ் திரையரங்கில் அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஹிட்சாக்கின் படத்தில் ஒரு கொலை நடக்கின்ற காட்சி. நிறுவனமாக குளித்து கொண்டிருந்த ஒரு அழகிய பெண்ணை இளைஞன் துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு வெளியே ஓடுகிறான். அவள் அலறும் ஓசை மிகவும் அச்சம் தரும் வகையில் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் படம் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆல்பர்ட்டின் பார்வை சுற்றுமுற்றும் பார்த்தது. எங்கே இருக்கிறது என்று பார்த்தபொழுது 2-3 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் தெரிந்தன. பமேலாவுடைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் எங்கே என்று பார்த்தபொழுது காரின் வெளியே நின்று கொண்டு மெர்லின் படம் பார்த்து கொண்டிருந்தாள். பமீலா உள்ளே அமர்ந்திருந்தாள். இப்போது அந்த கார் கிட்ட போகக்கூடாது, கரெக்டாக படம் முடிஞ்சு போகிறப்போ ஃபாலோ பண்ணணும் என்று கடிகாரத்தை பார்த்தான். இன்னும் படம் முடிய ஒரு மணி நேரம் இருந்தது. திடீரென்று மெர்லின் காரில் ஏறி உட்கார்ந்தால் பமீலாவின் கார் அங்கிருந்து புறப்பட்டது. காரில் பயணித்த பமீலாவினுடைய மனதில் அமைதி இல்லை. நடந்த சம்பவங்கள் அவளை மிகவும் பயமுறுத்தி இருந்தது. படத்திலே, ஹிட்சாக்கின் படத்தில் அந்த கொலையை பார்த்ததும் அவளுடைய மனம் மேலும் துன்பம் கொண்டது. சரி என்று தான் படத்தை தொடர்ந்து பார்க்காமல் புறப்பட்டு விட்டாள். இப்பொழுது பமீலாவை பார்த்து மெர்லின், மேடம், இனிமே தான் படம் விறுவிறுப்பாக இருக்கும், வண்டி எடு ஃபஸ்ட். கார் விரைந்து சென்று கொண்டிருந்தது. அந்த காரை மிகவும் கவனத்துடன் மெர்லின் ஓட்டி கொண்டிருந்தாள். காரின் 2 பக்கமும் பக்கவாட்டில் கண்ணாடி பொருத்தப்பட்டிருந்தது. கண்ணாடிகளை திரும்பி பார்த்த பொழுது பின்னால் ஒரு கார் தன்னை துரத்தி வருவதை அவள் கண்டுபிடித்து விட்டாள். இப்பொழுது மெர்லின் டேஷ்போர்டில் இருந்த ஒரு பொத்தானை அமைக்கினாள். கண்ணாடிகள் மேலே எழும்பியது. ஏன் கண்ணாடியை ஏற்றின என்றாள் பமீலா. ஏர் கண்டிஷன் போடுற மேடம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு பொத்தானை அழுத்தினாள் மெர்லின். ஐ டோன்ட் வாண்ட் ஏசி. கண்ணாடியை இறக்கிடவா? ஆமாம், இறக்கு. இப்பொழுது பக்கத்தில் பின்தொடர்ந்து வந்த வண்டி அவளுடைய பக்கவாட்டில் வந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் இவள் வேகத்தை குறைத்த பொழுது அவனும் காரினுடைய வேகத்தை குறைத்தான். இப்பொழுது பமீலா, யார் இவன் பக்கத்தாவில் வந்துக்கிட்டே இருக்கானே, கொஞ்சம் அமைதியாக இருங்க மேடம் என்று இப்பொழுது மெர்லின் காரை படுவேகமாக ஓட்டினாள். இப்பொழுது பின்னால் துரத்தி கொண்டு வந்த அந்த காரும் அவர்களை அதே வேகத்தில் துரத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு இணையாக போய் பக்கவாட்டில் கொஞ்சம் விலகி கொண்டு அந்த வெடிகுண்டை வீசி எறியலாம் என்று அவன் முடிவெடுத்து, இப்பொழுது வீசினால் பெட்ரோல் டேங்க் உடனே தீப்பிடிக்கும், கார் உருண்டு விழும் பொழுது தீயும் சேர்த்து பிடித்தால் கிழவி க்ளோஸ் ஆகிவிடுவாள் என்று அவன் முடிவு செய்தான். அவனும் காரை 130 விரைவில் கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தி கொண்டு அந்த காரை கடப்பது போல் வந்தான். 2 கார்களும் இடையில் ஒரு கார் போகும் அளவுக்கு மட்டுமே இடம் இருந்தது. ஆல்பர்ட் அதே வேகத்தில் காரை ஓட்டி கொண்டு கையிலே வெடிகுண்டை எடுத்தான். அதன் திரியை வாயால் கடித்து வீசி எறிய முயன்றபோது கொஞ்சமும் எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. திரைப்படத்தில் ஸ்டண்ட் வீரர்கள் செய்வது போல ஒரு நிகழ்ச்சி. 2 கார்களுக்கு பின்னால் சங்கர்லாலின் முஸ்டாங் கார் விரைந்து வந்து கொண்டிருந்தது. பமேலாவுக்கு தெரியாமல், ஆல்பர்ட்டுக்கும் தெரியாமல் பின்னால் சங்கர்லால் தனது முஸ்டாங்கை வேகமாக ஓட்டி கொண்டு வந்தார். அவர் கார் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தாலும் மிகவும் சாமர்த்தியமாக லைட்டு போடாமல் ஓட்டி வந்தார். முஸ்டாங் காரை அந்த துப்பாக்கி குண்டு பாய்வது போல அவன் குண்டை வீசுவதற்கு முன்பாக குறுக்கே இவருடைய காரை பாயவிட்டார். அந்த 2 கார்களுக்கும் இடையே இந்த கார் நுழையும் பொழுது இடப்பக்கம் வந்து கொண்டிருந்த ஆல்பர்ட்டின் காரை அது ஒரு உரசு உராய்ந்தது. விரைந்து செல்லும் ஒரு காரை மற்றொரு கார் பக்கவாட்டில் போய் உராய்ந்ததால் உராயப்பட்ட காரின் 2 சக்கங்களும் பக்கவாட்டில் மேலே எழும்பிவிடும் என்பது சங்கர்லாலுக்கு தெரியும். அவர் முயற்சி உடனே பலன் தந்தது. ஆல்பர்ட்டின் கார் அப்படியே இடப்பக்கம் இருந்த 2 சக்கரங்களில் ஓடியது. கவிழ்ந்தது. அது கவிழ்ந்த பொழுது ஆல்பர்ட் வீசி எறிந்த வெடிகுண்டு பக்கவாட்டில் போகாமல் மேலே போய் மீண்டும் அவனுடைய காரின் மேல் வந்து விழுந்தது. வெடித்தது. பயங்கர ஓசை. அப்படியே ஆல்பர்ட்டின் கார் வெடித்து சிதறி தீப்பிடித்து கொண்டது. சாலையில் அனைத்து கார்களும் நிற்க துவங்கின. சங்கர்லால் ஓடி போய் பார்த்தார். உள்ளே ஆல்பர்ட்டின் உடல் முழுவதும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சில போலீஸ்கார்கள் வந்து நின்றன அங்கு. பமீலாவினுடைய காரை திறக்க முற்பட்ட பொழுது பமீலா இறங்க முயன்றால், இறங்க வேண்டாம், நான் போலீஸில் பேசிக்கிறேன், நீங்கள் உடனே இம்மிடியட்டாக வீட்டுக்கு போங்க. என்ன நடந்துச்சு சங்கர்லால்? நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க, இது எல்லாமே பூனையோட வேலை தான். நான் 11 மணிக்கு அவனுடைய தூதுவன் ஒருத்தன் வருவான்னு சொன்னோம் இல்லையா, அவன் பணம் கொடுக்க மாட்டீங்கன்னு முடிவு பண்ணி தான் உங்களை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். நல்ல வேலை மெர்லின் கார் கண்ணாடியெல்லாம் மூடினது நல்லதாக போயிடுச்சு. இல்லாட்டினா வெடிகுண்டு உங்கள் காருக்குள்ளே விழுந்திருக்கும். அப்போது காரில் வந்தது தான் பூனையா? அவன் பூனையாக இருக்க சான்ஸ் இல்லை, அவன் அனுச்ச ஆளாக தான் இருப்பான். பமீலா பறந்து விட்டால். இப்பொழுது குட் ஈவினிங் மிஸ்டர் சங்கர்லால். திரும்பி பார்த்த பொழுது வில்லியம் சென்று கொண்டிருந்தார். சங்கர்லால், என்ன நடந்துச்சு? இது உங்கள்
கார் வந்து மோதினதுனால தான் அந்த கார் சாலையை விட்டு விலகி போய் கவிழ்ந்திருக்குது. இதான் நடந்துச்சு இல்லையா என்றார் வில்லியம்ஸ். இவன் வந்து வெடிகுண்ட அந்த வயதான பாட்டியம்மாவுடைய காரில் வீச பார்த்தான். அது அவன் கார்லேயே திரும்ப விழுந்து வெடிச்சிருச்சு. அப்படியா? யார் அந்த சீமாட்டி? அவங்க தான் பமிலா. ஓ, அப்படியா? ஓகே, நான் வந்து பமிலாவை இப்போ பார்க்க போகணும். நான் அவங்கள பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். வில்லியம்ஸ், இப்போது நான் இங்கே வந்திருக்கிற பிரயாணம் வந்து ரொம்ப சீக்ரெட்டானது. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட தனியாக வந்து பார்த்து பேசுகிறேன். முதல்ல சண்டனாவை அனுப்பிச்சி வெடிகுண்டு வீசினவன் யார் அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுக்க சொல்லுங்கள். பை த வே, அந்த பூனை யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? இன்னும் இல்லை. பூனையை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா இமிடியேட்டாக சொல்லுங்கள். என்கிட்ட சண்டானான்னு ஒருத்தன் இருக்கான், ரொம்ப ஒரு டேலண்டட் கை. நான் உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன். ஆஹாஹா. என்ன சிரிக்கிறீங்க சங்கர்லால்? பூனையை பற்றி சண்டானா கண்டுபிடிக்கிறதுனா எப்போது கண்டுபிடிச்சிருக்கணும். இவ்வளோ நாளாக ஏன் கண்டுபிடிக்கலை? இப்போ மட்டும் என்ன, பூனை யாருன்னு வெளிப்படுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளி தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் நான் விடை கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு சங்கர்லால் முஷ்டாங்கில் ஏறி சென்று விட்டார். சாண்டானா இப்பொழுது வில்லியம்ஸிடம், சார், அந்த ஆக்சிடெண்ட்டில் செத்தவன் பேர் ஆல்பர்ட். ஆஹா, அவனும் பெரிய பயங்கரவாதி தான். இவனும் ஆண்டனியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்தவன் பேர் ஆல்பர்ட்டுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிய சான்ஸ் இல்லை. எனிஹவ், அவர் பமிலாவை காப்பாற்றிட்டார், ஆல்பர்ட்டை கொண்டுட்டார். இது அவருக்கு ஒரு சக்ஸஸ் தான். பட் நம்ம என்ன பண்ணணும், அவர் பூனையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும். நீ என்ன பண்ணுறியோ எனக்கு தெரியாது, நம்ம பூனையை அவருக்கு முன்னாடி பிடிக்கணும். இப்பொழுது சண்டானா சற்றே யோசித்து பார்த்தான். பூனை யாருன்னு ஆல்பர்ட்டுடைய ரெசிடென்ஸை நம்ம சோதனை பண்ணி பார்க்குறப்போ ஒன்றும் கிடைக்கல. எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி பயங்கரவாதிங்க நைட் கிளப்பில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த நைட் கிளப்பின் அருகில் வந்து காவலாளியிடம், ராபர்ட்ஸ்னு ஒருத்தன் உள்ளே இருப்பான், அவனை இங்கே வர சொல்லு என்று சொன்னான். ராபர்ட்ஸ் வந்ததும், பூனைங்கிறவனை பற்றி எனக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் எனக்கு வேணும் சார். நான் இறங்கி போயிடுறேன், ஐம் சாரி. ஏன் அவ்வளோ பயமா? அவனை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. உயிருக்கு பயப்படுற நீ? சார், அவனை பற்றி சொல்கிறத விட சூசைட் பண்ணிட்டு சேர்த்துடலாம். இந்த சூட்கேஸை பார், எத்தனை ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் இருக்குன்னு பார். அவனை பற்றி உள்ள விவரத்தை கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பாக்ஸை நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு ஓடி போய்டு, உனக்கு எந்த ஆபத்தும் வராது, ஐ ஆம் ஷியோர். அவன் யாருங்கிறத மட்டும் சொல்லு. சார், பூனையோட பேர் ஜாக்சன், 51வது தெருவில் 20வது மாடியில் இருக்கான். அவன்தான் பூனைங்கிறது என்று சொன்ன பிறகுதான் ராபர்ட்ஸ் தவறை உணர்ந்தான். நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு இவன் அங்கே போனான்னா அவன் நம்மளை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி தீர்த்துருவான் என்று நினைத்த அடுத்த நொடியே துப்பாக்கி எடுத்தான். சாண்டனாவை படபடபடவென்று சுட்டு விட்டான். சாண்டனா வயிற்றிலிருந்து ரத்தம் கொட்டியது. அவன் சாய்ந்தான். ஆனால் சாண்டனா அந்த நிலையிலும் கூட டக்கென துப்பாக்கி எடுத்து ஒரே ஒரு குண்டு தான் அவனுடைய வயிற்றில் சுட்ட பொழுது ராபர்ட் அப்படியே சுருண்டு விழுந்தான், இறந்தான். இரவு 10:45. இப்பொழுது சங்கர்லாலும் பமேலாவும் மர்லினும் அந்த பங்களாவில் பேசி கொண்டிருந்தார்கள். தூதுவன் 11 மணிக்கு வர வேண்டும். 5 நிமிடங்கள் தான் இருந்தன. சங்கர்லால் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தார். சரியாக 11 மணி. திடீரென்று அனைத்து விளக்குகளும் அணைந்து விட்டன. ஓ மை காட், லைட்ஸ் கான் என்று கற்றினாள் மர்லின். சங்கர்லால் தொலைபேசி இருந்த இடத்தை ஏற்கனவே பார்த்து வைத்திருந்தார். தொலைபேசி எடுத்தார். அதுவும் அருந்து கிடந்தது. இப்பொழுது சங்கர்லால் பமீலாவின் பக்கத்தில் வந்து நின்று கொண்டார். அவர் கையை பிடித்து கொண்டார். பயப்படாதீங்க, நான் இருக்கேன், டோன்ட் வரி. பமீலா எதுவும் பேசவில்லை. மெர்லின், டோன்ட் வரி, யாராவது உள்ளே வந்தாக்கா நீ டக்குன்னு ஒதுங்கிக்கோ, பதுங்கிக்கோ, ஒன்றும் செய்யாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்றார். 11:05. திடீரென 2 பெரிய கண்கள் தெரிந்தன. இருட்டிலே ஒளிவிடும் பூனையின் கண்கள் அவை. பூனையை பார்த்ததும் பமீலா அலறினால், பூனையும் அலறியது. சங்கர்லால் வழக்காலை தூக்கி விரைந்து ஆற்றலுடன் ஒரு உதைவிட்டார். சன்னல் பக்கத்திலிருந்து பமீலாவின் கழுத்தை பார்த்து பாய்ந்த அந்த பூனை இருட்டில் அலையபடி கீழே விழுந்தது. சங்கர்லாலின் ஷூவிலிருந்து கிளம்பிய நீண்ட கத்தி பூனையை குத்தி கிழித்தது, கொன்றுவிட்டது. அனைத்தும் ஒரு சில வினாடிகளில். என்னாச்சுது? பூனை செத்துருச்சு, நீங்கள் பேசாமல் இருங்க. திடீரென விளக்குகள் எரிந்தன. வாயிலில் துப்பாக்கியுடன் ஜாக்சன் நின்றான். விளக்கு எரிந்தும் அவன் துப்பாக்கியை நீட்டினான், சுட்டான். ஆனால் சங்கர்லால் விரைந்து தன் மற்றொரு
காலை மேலே தூக்கினார். மின்னல் விரைவில் அவருடைய ஷூவில் இருந்து துப்பாக்கியில் இருந்து பட்பட்டென்று 2 குண்டுகள் பாய்ந்தன. ஜாக்சன் அப்படியே மரம் போல் சாய்ந்து கீழே விழுந்தான். அவன் துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட குண்டு சன்னல் மீது பட்டு தெரித்தது, சிதறி விழுந்தது. இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த பூனையையும் ஜாக்சனையும் சங்கர்லால் பார்த்தார். பூனை இறந்துவிட்டது. ஜாக்சன் உயிர் பிரிந்து கொண்டிருந்தது. சங்கர்லால் அவன் பக்கத்தில் போய் குப்புற விழுந்து கிடந்த அவன் உடலை தன் காலால் புரட்டினார். வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருந்த ஜாக்சன், சங்கர்லால், இந்த உலகத்தில் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது, கொல்ல முடியாது. ஐம் ஷூர் உங்களை கொல்றதுக்காக நான் பண்ண முயற்சிகளை எல்லாமே தோல்வி அடையும் நான் எதிர்பார்க்கல. உங்களை கொல்றதில் தவறு ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் எப்படிலாம் சுடணும்னு ஏகப்பட்ட ஒத்திகை பார்த்தோம். உன்ன மாதிரியே வேடம் பூண்டு நடித்த ஜங்கிள் ஜான் ரொம்ப ஈஸியாக கொல்லப்பட்டான். உங்களை இது வரைக்கும் யாராலையும் எதுவும் செய்ய முடியல. நான் இப்போது இங்கே வருவேன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பகைவனோட பயங்கர திட்டம் எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக யோசிச்சுருக்கீங்க. போலீஸார் என்னோடய வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பிடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களால என்ன பிடிக்க முடியாது. பமிலாவையும் உங்களையும் கொண்டுட்டு இருந்தாக்கா நான் நேரம் தனி விமானம் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு, தப்பிச்சு ஓடி இருப்பேன் என்று கூறிக்கொண்டே பூனை மனிதன் ஜாக்சன் தன் உயிரை விட்டான். இப்பொழுது சங்கர்லால் வில்லியம்ஸை தொலைபேசியில் அழைத்தார். மிஸ்டர் வில்லியம்ஸ், பூனையை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் படையை ஜாக்சன் வீட்டுக்கு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். சங்கர்லால், உங்களுக்கு எப்படி அவன் பேர் தெரியும்? அவனே சொன்னான். அவன் இப்போ உயிரோட இல்லை, ஜாக்சன் இங்கே டெட் பாடியாக இருந்துகிட்ருக்கான். அவனுடைய பூனையும் செத்து கிடக்கு. பமேலா வீட்டில் இப்போது பூனை மனிதனான ஜாக்சனும் அவனுடைய பூனையும் 2 டெட் பாடி இங்கே தான் இருக்குது. உடனே வாங்க பமேலாவுடைய பங்களாவுக்கு. பூனை அங்கே வந்தானா? மை காட்! ஒரு தடவை கொலை செய்ய முயன்று தோல்வி அடைஞ்சோன்னே மீண்டும் அந்த பங்களாவுக்கு அவன் வருவான்னு நாங்கள் யோசிக்கவே இல்லையே. சார்ஜென்ட் சண்டானா பூனையை கண்டுபிடிக்க போய் வயிற்றில் குண்டு, ஏகப்பட்ட குண்டு பாஞ்சி ஹாஸ்பிட்டலில் கிடக்கான். உயிருக்கு ஆபத்து இல்லை, பட் எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 மாதம் ஆகும். ஓ சாரி, மை டீப் கண்டோலன்சஸ் என்று சொல்லிவிட்டு சங்கரால் தொலைபேசியை வைத்தார். திரும்பி பங்களாவுக்குள் வந்து வில்லியம்ஸ் வரார். பயப்படாதீங்க, துணிச்சலாக இருங்க என்றார். பமேலா எழுந்து கொண்டால் விரைந்து ஓடி வந்து சங்கர்லாலை கட்டி அணைத்து கொண்டு அவர் கன்னத்திலே ஒரு முத்தம் கொடுத்தால். தேங்க்யூ சங்கர்லால் என்றார் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. என நேயர்களே, தமிழ்வாணன் எழுதிய இந்த கதை வெளியான காலகட்டம் 1983. அந்த காலகட்டத்திலே மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டிருந்தது. மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.